உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை எப்பொழுதுன்னு தெரியுமா? இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில எல்லாரையும் கூட்டிட்டு போக மாட்டாரு, எல்லா கிறிஸ்தவர்களும் போக மாட்டாங்கன்ற இந்த உண்மை உங்களுக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்து கரெக்டா எந்த ஆண்டுல வரப்போறாருன்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோ முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆண்டு தெரியும். அது ரொம்ப வெகு சீக்கிரமாய் வரப்போகிறார். அந்த ஆண்டை நான் இந்த வீடியோவில் ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ இயேசு கிறிஸ்துவின் வருகை உங்களுக்கு சந்தோஷம் தருதா, உங்களுக்கு பயத்தை தருதா? வாங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையின் காலம் பைபிள்ல தெளிவா இருக்குங்க. அந்த ஆண்டுகளை கால்குலேட் பண்றது கூட பைபிள்ல தெளிவான ஆதாரத்தோட இருக்கு. நம்ம இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எந்த ஆண்டு வரப்போறாருன்றத தெளிவா பார்க்க போறோம். ஓகேங்களா? இயேசு கிறிஸ்துனுடைய வருகை பத்தி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவர் சீக்கிரமா வரப்போறாரு, தோ வந்துட்டாரு, 2000 வந்துருவாரு, 2012 இயேசு கிறிஸ்து வந்துருவாரு, உலகம் அழிஞ்சிரும், இந்த மாதிரி எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்றேங்க, இயேசு கிறிஸ்துனுடைய வருகை சமீபம்னு ஏன் சொன்னாங்க? இந்த பைபிள்ல இருக்கிற இந்த காலங்களை கால்குலேட் பண்ண தெரியாதனால, அதுவும் பைபிள்ல இதோ சீக்கிரமாய் நான் வருகிறேன் அப்படின்னு சொல்றதுனால எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, ஆண்டவர் இந்த 2000 வருஷத்துல வந்துருவாரு, 2012 வந்துருவாரு, 2020 வந்துருவாரு, நிறைய ஒரு புரளிகள், நிறைய ஒரு வதந்திகள் எல்லாம் பரவி இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம அந்த புரளிய வதந்திய சொல்ல வரலங்க. வேதத்தின்படி இயேசு கிறிஸ்து எந்த ஆண்டு வருவார், அவர் எப்படி காலங்களை வேதத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அவர் ஆல்ரெடி சொல்லி வச்சிருக்கார். அதை எடுத்து உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளும். ஓகேங்களா? தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோனுடைய முடிவுல அந்த இயரை நான் கிளியரா சொல்லியிருப்பேன். அந்த இயரை நான் எப்படி கால்குலேட் பண்ணன்றதை நீங்க இந்த வீடியோல இந்த பைபிளின் அடிப்படையில் நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். பார்க்கலாமா? இயேசு கிறிஸ்து எப்போ வராரு, எந்த இயர் வர போறாருன்னு நான் சொல்லியிருந்தேன்ல, இப்போ நான் ரிவீல் பண்றேங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை 2033. இனி எப்படி சொல்ற 2033 அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் படிச்ச PhD கிளாஸின் மூலம் BTH, MTH, PhD இப்படி எல்லா கிளாஸும் படிச்சு வேதத்தை ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தாங்க இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். ஏன்னா ஆண்டவருடைய வருகை வெகு சமீபம். இந்த நேரத்தில் கூட நாங்கள் இதை சொல்லலை அப்படின்னா நீங்கள் எப்போ ஆயத்தப்பட போறீங்க, எப்போ நீங்கள் ஆண்டவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட போறீங்க? அதனால இதை உங்களை பயம்புத்துறதுக்கோ இல்லை ஒரு வதந்தி பரப்புறதுக்கோ நான் இதை சொல்லலை. உண்மையாலுமே நீங்கள் ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும்னா இந்த வருகையின் ஆண்டு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இன்னும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்போது 2033 அப்படின்னு சொன்னேன். 2033க்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் இருக்குது? நல்லா யோசித்து பாருங்க. வெகு சில ஆண்டுகள் மட்டும்தான். இது எப்படி நீ 2033 தான் அப்படின்னு சொல்ற? இது போல 2000 சொல்லியிருக்காங்களே, 2012 சொல்லியிருக்காங்களே, 2025 கூட சில பேர் சொல்லியிருக்காங்களே அழியும், உலகம் அழிய போகுது, இயேசு கிறிஸ்து உலகம் அழிய போகுது. இல்லைங்க, உலகம் இப்போது அழிய போகிறது இல்லை. அது தனி டாபிக். அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை 2033 எப்படி சொல்லுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவன் தனது சிருஷ்டிப்பின் காலத்திலேயே இதை சொல்லி வச்சிட்டாருங்க. அதாவது ஆதி ஆகமத்திலேயே எல்லாவற்றையும் படைக்கிறாரு. 6 நாளில் படைப்புகளை முடித்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நீங்கள் இப்போ இது ஆதி ஆகமத்தில் இதை பார்க்குறீங்க. தேவனுக்கு ஓய்வு தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எதை குறிப்பிட்டு சொல்லுகிறார் என்றால், இந்த 6 நாள் என்பது மனிதனுக்கு பூமியிலே கொடுக்கப்பட்ட 6000 வருட காலம். 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் என்பது 7ஆம் நாளாகிய 1000 வருட அரசாட்சி தேவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அரசால போகிறார். யார் கூட யாரால அரசாலப்படுவார்கள், யார் அரசாழ்வா? அதாவது இயேசு கிறிஸ்துவின் வருகையில இயேசு கிறிஸ்துவோட யார் யாரெல்லாம் அந்த அரசாட்சியில பங்கு கொள்வான்றதெல்லாம் ஒரு தனி வீடியோ நான் போடுறேன். அதை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. ஆனா அவருடைய 1000 வருஷ அரசாட்சி 6000 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகுதுன்றதை முன்னாடியே சொல்லியிருக்காருங்க. நீங்க இப்ப தானியேல் புத்தகத்தின் 2ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா, அங்க நேபுகாத்நேச்சார் ஒரு கனவு காண்றாரு, அந்த சிலை தரிசனம். அதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மக்களாட்சி மன்னராட்சியின் காலத்துல கையினால் பெயர்க்கப்படாத கல் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த ஆட்சி முழுவதையும்
இடித்து போட்டு அவர் தாங்க 1000 வருஷ அரசாட்சி ஆளப்போகிறார். அதற்குரிய காலகட்டம் இதுதாங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் கேட்டுங்க, நாம தாங்க லாஸ்ட் ஜெனரேஷன், அதாவது இயேசுவின் வருகையை சந்திக்க போகிற லாஸ்ட் ஜெனரேஷன் நாம தான். ஸோ ஆண்டோடைய வருகை வெகு சமீபம். இன்னும் இதுல எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்குன்னு நான் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். அதாவது கர்த்தருடைய பார்வையில ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த விஷயத்தை நீங்க அறியாமல் இருக்கக்கூடாதுன்னு இந்த வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா எதுக்கு சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரலோகத்துல ஒரு நாள் அப்படின்றது பூமியில 1000 வருடம். புரியுதுங்களா? சோ சிருஷ்டிப்புல 6 நாள் சொல்லப்படுகிறது, பூமியில 6000 வருடம். 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் சொல்லப்படுகிறது, 7வது நாளாகிய 7000வது வருடம். அதாவது பூமியில 6000 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 1000 வருஷம் இயேசு கிறிஸ்து பூமியில ஆட்சி செய்ய போகிறார். ஓகேங்களா? அந்த பூமியில ஆட்சி செய்யறாரு எவ்வளவு காலம் கேட்டீங்கன்னா 1000 வருஷ அரசாட்சி. இதுதான் சிருஷ்டிப்பிலேயே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்போ உங்களுக்கு கணக்கு புரியுதுங்களா? பூமியில 1000 வருஷம்ன்றது பரலோகத்துல ஒரு நாள். இன்னொரு கணக்கு நான் சொல்றேன் கேட்டுங்க, பரலோகத்துல ஒரு நாள் அப்படின்றது பூமியில 1000 வருஷம், பரலோகத்துல 1 மணி நேரம்ன்றது பூமியில 42 வருஷம். பரலோகத்துல 2 நிமிஷம் அப்படி சொல்றது பூமியில கிட்டத்தட்ட 1 இயர். ஸோ 2 நிமிஷம்னா 1 இயர், இன்னொரு 2 நிமிஷம் போச்சுன்னா 2 இயர்ஸ். ஓகேங்களா? ஸோ 5 மினிட்ஸ் அப்படி ஆண்டவர் லேட்டா வராருன்னு கேட்டீங்கன்னா இங்கே 3 வருஷம் வித்தியாசம் வரும் பூமியில. அவர் 5 மினிட்ஸ் லேட் ஆகினா கூட. இப்படி இருக்குங்க கணக்கு. அதனாலதான் இந்த கணக்கின்படி இப்பொழுது நீங்க இயேசு கிறிஸ்து எப்படி இந்த 6000 வருஷம் கணக்கிடப்படுகிறாங்கன்றத ஒரு ஷார்ட்டா சொல்றேன். ஏன்னா வீடியோ லென்த்தா போகும், நீங்க பார்க்க மாட்டீங்க. இருந்தாலும் இதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. அதாவது ஆதாம்ல இருந்து ஆபிரகாம் வரை 2000 வருஷம், ஆபிரகாம்ல இருந்து இயேசு கிறிஸ்து வரை 2000 வருஷம், மொத்தம் 4000 வருஷம் ஆச்சு. இப்ப இயேசு கிறிஸ்துல இருந்து இப்போ 2026 அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா 6000 வருஷம் தாண்டி போகுது இன்னும் இயேசு கிறிஸ்து வரை. அதனாலதான் இந்த 2000 வருஷத்துல இயேசு கிறிஸ்து வந்துருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன கணக்கு? இந்த 26 வருஷம் தாண்டி போயிருக்க என்ன கணக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பிறந்ததுல இருந்து கணக்கிடப்படுகிறது. ஆனா அவர் பிறந்ததுல இருந்து இந்த நாட்கள் கணக்கிடப்படல. புதிய ஏற்பாட்டின் காலம் கிறிஸ்துவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் தெரியும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுல இருந்து தான் அது ஸ்டார்ட் ஆகுது. அவர் எப்போ உயிர் தெழுந்தார், எப்போ மரிச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய 33ஆம் வயதில். ஓகேங்களா? சோ 33 வருடம் அவர் பூமியில வாழ்ந்திருக்கிறார். அந்த 33 வருடம் ஓடு சேர்த்து தான் அந்த 6000 வருஷம்ன்றது முடிவடையுது. அப்போ நான் சொல்றேன், இந்த 2033 அவருடைய வயசு வரை இந்த உலகத்தில் நாம் இருப்போம். ஆண்டுடைய வருகை 2033. இந்த கால்குலேஷன் உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ சொல்றேன், எக்ஸாக்டா 2033 நடக்கலாம், ஆர் பிளஸ் மைனஸ் 3 இயர்ஸ். நான் ஏன் பிளஸ் மைனஸ் 3 இயர்ஸ் சொன்னேன்னா, இப்பதான் உங்களுக்கு கணக்கு சொன்னேன். அங்க 2 நிமிஷம்ன்றது இங்க 1 இயர், அங்க 5 நிமிஷம்னா இங்க 3 வருஷம். ஸோ 5 நிமிஷம் லேட்டா ஆகினாலும் இங்க 3 வருஷம் டிஃபரன்ஸ் வரும். ஸோ அந்த இதுல பைபிள் ஸ்காலர், நான் படிக்கிற தியாலஜி காலேஜ் எல்லாத்துலயுமே சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, 2033 பிளஸ் மைனஸ் 3 முன்னாடியே வரலாம் பின்னாடியே போகலாம். ஆனா 2033ன்றது உறுதி. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 6000 வருஷம் எப்படி கால்குலேட் படுதுன்றதை நான் சொல்லிட்டேன். ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாளை போலவும் இருக்குது. பரலோகத்துல ஒரு நாள், பூமியில 1000 வருஷம். ஆபிரகாமிலிருந்து ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரை 2000 வருஷம், ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரை 2000 வருஷம், இயேசு கிறிஸ்துவிலிருந்து இப்பொழுது 2026. அந்த 33 வருடம் அவர் வாழ்ந்ததுனால புதிய ஏற்பாட்டின் காலம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. 33 வயதுக்கு அப்புறமா தான் அது துவங்குது. அதனால இந்த 33 அப்படின்றது 2033 இயேசுவின் வருகையின் ஆண்டு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவருடைய வருகைக்கு நீங்க ஆயத்தமா இருக்கீங்களான்றத உங்களை நீங்களே சோதித்து அறிந்து பாருங்க.
அவர் வரும்போது எல்லா கிறிஸ்தவர்களையும் கூட்டிட்டு போயிடுவார் என்ற ஒரு புரளி வதந்தி இருக்கிறது. உண்மையாலுமே சொல்ற எல்லா கிறிஸ்டியன்ஸும் போக முடியாது, போக மாட்டார்கள். அவர் வருகிறதே மணவாட்டியை கூப்பிட்டு கொண்டு செல்லதான். அவர் வருகிற வருகை, இரண்டாம் வருகை என்பது ரகசிய வருகை. மணவாட்டி ஆகிய 1,44,000 பேர். அது எங்க இருக்குன்னா வெளிப்படுத்த விசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் இருக்கு பாருங்க. அந்த 1,44,000 பேரை மட்டும் கூட்டிட்டு போறதுக்கு வராது. அந்த 1,44,000 பேரு அதுல நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க, சில பேர் உயிரோடு இருப்பாங்க. அவங்கள இருந்து தான் அங்கங்க ஒன்னொன்னு அந்த மாதிரி. அப்போ 2000 வருஷமா இந்த 1,44,000 பேர் இன்னும் நிறைவடையல. நிறைவடையும் போது அவர் வருவார். அவர் வருகிற போது நிறைவடையும். இது எல்லாம் ஆன் டைம் ப்ரோக்ராம்ல கடவுள் வச்சிருக்காரு. 2033 ரொம்ப குரூசியஸ் டேட்டு, குரூசியஸ் ஆண்டு. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் வெகு சில ஆண்டுகளே உண்டு. உங்கள் மனம் திரும்புகளுக்கு இந்த ஆண்டை நீங்க மனதில் வச்சு இன்னும் மனம் திரும்பாம இருந்தீங்கன்னா தயவு செய்து இயேசு கிறிஸ்து நாமத்தினால விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புங்க. அவர் ஒருவரே தேவன் என்று ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை அவர் தர வல்லவராக இருக்கிறார். இதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் வருகையை நம்ம தெரிஞ்சிருக்கணும். இயேசு கிறிஸ்துவை வருகையில என்ன நடக்கும்? உலகம் அழிஞ்சிருமானா உலகெல்லாம் அழியாது. அது என்ன நடக்கும்ன்றது நான் பார்ட் 2ல உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? இந்த 2033 இயேசு வருகிறார் அப்படி சொன்னா உங்களுக்கு சிரிப்பா இருக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது போல எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்களே, நாங்க எப்படி இதை நம்புறது? பைபிள்லயே மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல அந்த நாழிகையும் அந்த நாளையும் பிதா ஒருவரை தவிர மனுஷகுமாரனும் அறியார், தேவதூதர்களும் அறியாருன்னு போட்டிருக்கே அப்படின்னு நீங்க கோட் பண்ணுவீங்க. ஆனா அந்த வசனத்துல பிதா அறிவார்னு போட்டிருக்கே. பிதா யார்? குமாரன் யார்? பரிசுத்த ஆவியானவர். மூவரும் ஒருவர், ஒருவரில் மூவர், மூவரும் ஒருவர். 3 ஆள் தத்துவத்துல செயல்பட்டாலும் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். அவர் சொல்லிய வார்த்தை இந்த வேதம். இந்த வேதம் தான் தெய்வம், தெய்வம் தான் வேதம். சோ இந்த வேதம் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை அறியும். இதற்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்க பாருங்க. யோபின் புத்தகத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோபு 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன? அப்போ சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாது. காலத்தை உண்டாக்கினவரே கடவுள் தான். அவருக்கு மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன? அவர் நியமித்த நாட்களை நாம அறிந்து கொள்ளணுமா? அவர் நியமித்த நாட்களை நம்ம அறிந்து கொள்ளாம இருந்தோம்னா நம்ம எப்படிப்பட்டவர்கள்? நம்மளே நாம சோதித்து 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, உதயமாகிற போது செவ்வானம் மந்தாரமா இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்று மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களால் தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி எழுப்புறாரு. செவ்வானம் விட்டது அப்படின்னாக்கா இன்னைக்கு மழை வரும் அப்படின்லாம் கணிக்கிறீங்களே, ஆண்டவருடைய வருகையின் காலத்தை கணிக்க கூடாம போகிறது என்ன? ஏன் கணிக்க மாட்டீங்க? மாயக்காரரா இருக்கீங்களே அப்படின்னு இயேசு கிறிஸ்து வான் பண்றாரு. அப்போ காலத்தை நம்மளால கணிக்க முடியும் வேதம் கூறுகிறது. நான் ஏதோ சொல்லலைங்க, வேதம் தெளிவாக சொல்லுது. சோ இப்ப நீங்க அறிஞ்சிட்டு இருப்பீங்க இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை 2033. சோ இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆயத்தமா இருப்போம். ஆண்டவருடைய வருகையை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது யூஸ் யுவர் சிக்ஸ்த் சென்ஸ் சேனல். நான் உங்க ஆர்ஜே. இந்த சேனல்ல நீங்க லைக் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய வீடியோ தொடர்ந்து கேட்க அந்த பெல் பட்டனை மறக்காம அழுத்துங்க.